والسكينة في هذا المسكن برحمتك يا أرحم الراحمين. பேசிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே சிறுபான்மை சமூகத்தினுடைய அரசியல் உரிமையை, நியாயமான உரிமையை தர வேண்டிய பொறுப்பு இன்று மத்திய அரசுக்கு இருக்கின்றது என்ற யதார்த்தத்தை நாங்கள் சுட்டிக்காட்டி வருகிறோம். 13வது அரசியல் சட்ட திருத்தம் உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்று அடிக்கடி கூறி வருகின்ற ஒருவன் என்ற ரீதியில் எந்தவித பேச்சுவார்த்தையும் இல்லாமல் 13வது அரசியல் சட்டத்திலே இருக்கின்ற குறைபாடுகள் மாற்றப்பட்டு உடனடியாக அமல்படுத்தப்படலாம். எங்களுடைய பார்வையிலே இன்று ஒரு இனவாத போக்கு இந்த நாட்டிலே தூண்டி வீசப்பட்டிருக்கின்றது. என்னுடைய பார்வையில் இந்த இனவாத போக்கு திட்டமிட்டு தூண்டப்பட்டிருக்கின்றதா என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகின்றது. இவ்வாறு தூண்டப்பட்டு வழக்கமாகவே கடந்த காலங்களிலே இருந்த மத்திய அரசு அரசியல் தலைமைகள் சிறுபான்மை சமூகத்துக்கு கிடைக்க இருக்கின்ற நியாயமான உரிமையை புறந்தள்ளுவதற்கு தாங்கள் மேற்கொண்ட டிப்ளோமசியா, ராஜதந்திரமா, அவர்கள் இவ்வாறு ராஜதந்திர மூவுகளை நகர்த்தி இந்த நாட்டிலே சிறுபான்மை சமூகத்துக்கு வருகின்ற எந்த ஒரு தீர்வையும் தராமல் இருந்தார்களோ, தமிழ் முஸ்லிம் சமூகத்துக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி, முஸ்லிம் சிங்கள குழப்பத்தை ஏற்படுத்தி, தமிழ் சிங்கள குழப்பத்தை ஏற்படுத்தி நாட்டிலே உண்மையான ஒரு சமாதான சிறுபான்மை சமூகத்தினுடைய உரிமையை தராமல் மறுத்த டிப்ளோமசி மீண்டும் நடைபெறுகின்றதா என்ற சந்தேகம் எங்களுக்கு இருந்தது. இல்லாவிட்டால் எங்களுடைய கௌரவ ஞானசேகர தேரர் அவர்கள் கொழும்பிலிருந்து ரெதித்தன்ன வரைக்கும் வந்திருக்க முடியாது. எனக்கு இருக்கின்ற சந்தேகத்தை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. அரசாங்கத்தினுடைய அல்லது ஒரு பாரிய அதிகாரிகளுடைய சக்தி, அவருடைய உதவிகள் இல்லாமல் எவ்வாறு இவ்வாறான ஒரு இனமுறுகளை ஏற்படுத்துகின்ற நிகழ்வுகள் அனுமதிக்கப்பட முடியும் என்பதை நாங்கள் கேள்வி கேட்காமல் இருக்க முடியும். ஆகவே இவற்றை எல்லாம் உடனடியாக நிறுத்த வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. எந்த மதத்தில் யாராக இருந்தாலும் இனவாதத்தை தூண்டுகின்ற பேச்சுகள், செயற்பாடுகள் அரசாங்கம் நிறுத்த வேண்டிய தேவை கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் கௌரவ பிரதம மந்திரி அவர்களுக்கும் இருக்கின்ற யதார்த்தத்தை நாங்கள் சுட்டிக்காட்டாமல் இருக்க முடியாது. இந்த நாடு உண்மையாகவே சுபீட்சம் வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இவ்வாறான இனவாத போக்குகள் இந்த நாட்டிலே தடை செய்யப்படுகின்ற சட்டங்களை கொண்டு வர வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும். அது எந்த ஒரு மதத்தில் இனவாத பேச்சுக்களை தூண்டுகின்றவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு முன் கொண்டு வரப்பட்டு சட்டத்துக்கு முன் தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு ஜனநாயகத்தை இந்த நாட்டிலே உருவாக்க வேண்டிய பொறுப்பு நல்லாட்சி என்று கூறிக்கொண்டிருக்கின்ற நல்லாட்சிக்கு இருக்கின்றது என்பதை உணர்த்தியவனாக அதை செய்து காட்டுகின்ற பொறுப்பு கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் கௌரவ பிரதம மந்திரி அவர்களுக்கும் இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு